வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை. அது வீட்டிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பும் 2 கிராம்பும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிடலாம். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஓரளவுக்கு பொரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு 3/4 ஸ்பூன் வந்து கசகசா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வந்து இது சூப்பராக பொரியும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை தான் நான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு இப்போ வதங்கியாச்சு. இதில் வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணது இல்லைன்னா 1 ஸ்பூன் குட்டியாக கட் பண்ண இஞ்சும் 1 ஸ்பூன் குட்டியாக கட் பண்ண பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண இஞ்சி பூண்டை ஆட் பண்ணும் போது இன்னும் நல்ல ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுறேன். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் வந்து துருவின தேங்காய் ஆட் பண்ணணும். ஒரு 5 ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இதோட தேங்காயோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் நம்ம வந்து தீயலுக்கெலாம் வறுக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகணும்னு கிடையாது. ஸோ லைட்டாக வந்து அந்த தேங்காவும் நல்லா வந்து வறுபடணும். இப்போ வந்து கொஞ்சமாக அதில் கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போடலாம். போட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இதில் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை தான் போடுறேன். ஸோ பொட்டுக்கடலை ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் ஒரு ஸ்பூன் வந்து முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ நான் வந்து மட்டன் கொத்துக்கறி போட போகிறேன். ஸோ 300 கிராம் மட்டன் கொத்துக்கறி ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து போனே இல்லாமல் மட்டனை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டிலையே ரெடி பண்ணிக்கோங்க. மட்டன் கொத்துக்கறியை போட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு போட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி மட்டனை நல்லா வேக விட போகிறோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மட்டன் நல்லா வேகட்டும். ஸோ இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா நம்ம தண்ணியும் ஆட் பண்ணல, கரைஞ்சி போயிடக்கூடாது. அதனால தான். ஸோ மட்டனில் இருக்கிற தண்ணியிலே இது வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இருக்காது. அப்படியே எக்ஸ்ட்ரா ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ இதை வந்து உப்பு போட்டாச்சு. ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மட்டன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. தண்ணி எதுவுமே நமக்கு இல்லை. ஸோ நல்லா கிளறிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து தண்ணி எதுவுமே விடக்கூடாது, நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா ஆறணும். மட்டன் ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்படி அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு முட்டையை அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரே ஒரு முட்டையை அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா உப்பு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லா முட்டையும் விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஹீட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி வந்து பால் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்கள் கடாய்க்கு எவ்வளோ பத்துமோ அவ்வளோ பால்ஸை வந்து எடுத்து போடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பால்ஸ் போட போகிறேன். போட்டுட்டு நல்ல 2 சைடும் திருப்பி விட்டுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கணும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து வேகணும். இது அப்போ தான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 4 பால்ஸ் போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமா திருப்பி போடணும். நம்ம கலர் வந்து வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா, நல்லா சூப்பராக குண்டு குண்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதில் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். எல்லா பேட்சஸும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ 2 சைடும் நான் வந்து நல்லா திருப்பி விட்டுட்டேன். திருப்பி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக மட்டனில் வீட்டிலே ரெடி பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். மட்டன் ரொம்ப பிடிக்கும்னா. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியதான். சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.